பெண்களில் வரக்கூடிய புற்றுநோய்கள்ல மார்பகத்துக்கும் அடுத்து அதிகமாக பாதிக்கக்கூடியது ஓவரி. அந்த ஓவரியில வரக்கூடிய புற்றுநோய்களை ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். காரணம் அவங்களுக்கு வலி இருக்கிறது இல்ல, அதனுடைய அறிகுறிகள் இல்லாம இருக்கிறதுனால பெரும்பாலும் டயக்னோஸ் பண்ணும் பொழுது அது ஒரு முற்றிய நிலையில தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் பொழுது சர்ஜரி மட்டுமே அதற்கு பூர்ணமா ஏற்படுத்த முடியாது. அந்த வகையில இந்த ஜெம் மருத்துவமனையில சிஸ்டமிக் கீமோதெரப்பின்னு கொடுத்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸை டவுன் ஸ்டேஜ் பண்ணிட்டு லேப்ரோஸ்கோபி மூலம் யூட்ரஸ், ஓவரி, அதனுடைய சார்ந்த லிம்ப் நோட்ஸ்ங்கிறது மட்டும் இல்லாம அந்த வயிற்றுக்குள்ள பரவி இருந்த பெரிட்டோனியம்ங்கிற உள்படலம், வயிற்றுக்குள்ள இருக்கிற பகுதியில அதனுடைய பரவி இருக்கிறத முழுமையாக லேப்ரோஸ்கோபி சிறுதுளை வழியாக கம்ப்ளீட் பெரிட்டோனியத்தை எடுத்திருக்கோம். அதுக்கு பேரு டோட்டல் பெரிட்டோனெக்டமி. இது என்ன அப்படின்னாக்க சைட்டோ ரிடக்டிவ் சர்ஜரின்னு ஆரம்பத்துல இந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு உள்ள கீமோதெரப்பி போடுற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அந்த சைட்டோ ரிடக்டிவ் சர்ஜரிலேயே பல வளர்ச்சி அடைஞ்சு இன்று யூட்ரஸ், ஓவரி மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாம வயிற்றுக்குள்ள பரவி இருக்கக்கூடிய முழுமையான பெரிட்டோனியத்தை எல்லாமே அது லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் மூலம் எடுக்கக்கூடிய இந்தியாவில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனையில இந்த கைனகாலஜி டீம் டாக்டர் கவிதா எல்லாரும் சேர்ந்து முழுமையாக பண்ணிருக்கோம். இப்போ டாக்டர் சிவகுமார் ஜெனரல் கேன்சர் சர்ஜன் கூட இருக்காங்க. இது அப்பர் ஜிஐ ஸ்டொமக். இதுல பெரிட்டோனியல் கார்சினோமாட்டோசிஸ் அப்படின்னு என்னன்னா மலக்குடல், ஓவரி, ஸ்டொமக் போன்ற உறுப்புகளில் வரக்கூடிய புற்றுநோய்கள் வயிற்றுக்குள்ள பரவிடும். நம்ம கீமோதெரப்பி, ரேடியேஷன் கொடுத்தா அந்த உறுப்புகள் வரதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா பெரிட்டோனியல் கார்சினோமா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஏன்னா ரத்த ஓட்டம் பெரிட்டோனியத்துக்கு அவ்வளவு இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து அங்க போய் ரீச் ஆகாது. இந்த நியூ டைத்தை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆபரேஷன் பிரபலமடைந்த வரையிலும் பல மையங்கள்ல அதை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலமே கிட்டத்தட்ட 40% மேல கியூர் ஆகக்கூடிய ஒரு சக்சஸ் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம ஜெம் மருத்துவமனையில ரோபோட்டை வச்சு பண்ணும் பொழுது